அப்போ நீ இறங்கி தான் வரேன்னு சொல்லிட்டு குத்திட்டார். அது பால் மேய்ச்சி அடிச்சுட்டே நினைக்கிறேன். அட்லாஸ்ட் இது ஃபினாலே அப்படின்னு சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்டோட டாப் 2 டீம்ஸ் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா, இன்னொன்று வந்து செட்டிப்பிச்சாம்பட்டி சேது மெமோரியல். டாஸாக வின் பண்ணது ஏசிசி பாட்சா. சூஸ் டு சேசிங் பேட்டிங் டீமாக செட்டிப்பிச்சாம்பட்டி இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் கொடுத்துருக்காங்க பேட் லைட்டு காரணமாக. 3 பவுலர், பவர் பிளே கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ராஜ்கமல் ஸ்ட்ரைக்லையும் விக்கி நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபஸ்ட் ஓவர் போட இத்ரிஷ் வந்திருக்காரு. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டர் எப்போவுமே இருக்கணும் 3 ஓவருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டு முயற்சி, திருமண பக்கமாக இழுத்து போட்டார். டாட் பால் அடிச்சு போட்டாரு. டாப் எட்ஜ், அங்கே ஃபீல்டர் இல்லை, வெளியே தான் வச்சுருந்தாங்க. கையை விட்டாரு, புடிச்சிட்டாருங்க. 2 ரன். தேர்ட் பால் ஒய்ட் ஏரி பால். இந்த பந்து ஒய்லைனுக்கு உள்ள டாட் பால். ஏறி போய் ஆட பார்த்தாரு. மேலே ஃபீல்டர் வெட்டு, நல்ல ஸ்டாப்பு. சுற்றி வராரு அந்த பந்தை, இன்னும் எடுக்கல. 2 ரன். வெல் பிளேடுன்னு சொல்ல முடியாது. மேலே ஃபீல்டர் இருக்காங்க, ஆள் உள்ள பக்கமாகவே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிங்கிள். போன பால் ஒய்டு ஷாட்டுங்க. கண்ட்ரி திசை. அங்கே ஃபீல்டர் வினோ அவரையும் தாண்டி போயிருச்சு. இன்டு த ஆடியன்ஸ். விக்கி அடிக்கிற முட்டதாரு. ஃபைனலில் 1 ஓவர் முடிவுக்கு 13, அதில் ஒரு 6 அடங்கும். நோ விக்கெட். செகண்ட் ஓவர் போட வெட்டு, யாக்கிங்லன்ட்டு ஹெலிகாப்டரை கிளப்பி விட்டார். அங்கே ஃபீல்டர் கொஞ்சம் தாங்க. ஒன் பவுன்ஸில் பவுண்டரி. எஸ் 6. அங்கே அம்பையர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு லோகேஷ். செகண்ட் ஒன் டாப் எட்ஜ், கண்டிப்பாக அது விக்கெட்டாக இருக்கும். அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போகிறாரு. நல்ல டேக்கன், பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. பிரதம பேட்ஸ்மேன் மாலையிடு கார்த்தி அவர் டிரைவுக்கு போனாரு. ஈஸியாக ஓடிட்டாங்க. 2 ரன். போன பால் ஒய்டு ரீபால். வெல் பிளேடுங்க. எக்ஸ்ட்ரா கவரில் பேட்டை மட்டும் திருப்பி விட்டாரு. பவுண்டரி போயிருச்சு. கவர் டிரைவ், சான்ஸ் ஃபார் டபுள் ஆன் பார்ப்போம். வேகமாக வந்துட்டு இருக்கார் ஃபீல்டர். இல்லை, செம்ம ஃபாஸ்டா ஓடி இருக்காங்க. 2 ரன். ஸ்விட்ச் ஹிட், மீண்டும் ஷாட். 6 2 ஓவர் முடிவுக்கு 34 ரன் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஃபைனல்ல 1 விக்கெட் இழந்து. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க மர்ஷுக். கீப்பர் க்ளோஸ். நேருக்கு நேரா லாங் ஆன்ல 2 அழுத்த பார்ப்பாங்க. ஷார்ட் ஓவர் மேட்ச்னால 2 ரன். செகண்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்டு கீப்பர் விட்டுட்டாரு. ஷார்ட் தேர்ட் 3 விட்டுட்டாரு. கீப்பர் விட்டு 4. நல்ல ஸ்டாப், அவரையும் தாண்டி போயிருச்சுங்க. ஸோ காலுக்குள்ள போச்சு. 2 4 பேட்டில் நிற்கு இங்கே கிடக்கும். சிங்கிள். Last 2 more. Well played. No look shot. 1 bounce. நல்லா தேக்கிட்டாரு. 2 ரன் இப்போ வரைக்கும். லாஸ்ட் ஒன்று டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. வெல் பிளேட், நல்ல பிளேஸ்மென்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 51 ரன். 3 ஓவருக்கு டீம் 50 கிராஸ் பண்ணியிருக்காங்க. 52 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. 50,000 வர்சஸ் 40,000 அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் I3 ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் ரபாடா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரசன்னா. டவுன் த ட்ராக், டாப் எட்ஜ். இங்கே தூக்கிடும். நல்ல டேக். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. 1 ரன் பேட்ஸ்மேன் வினோ. ஸ்கூப் ட்ரை ஆட பார்த்தாரு. முட்டியை வச்சு முட்டி விட்டாருன்னு சொல்லலாம். அங்கேயே கிடக்குது டாட் பால். நிக் எஸ் கீப்பர் நல்ல டேக்கன். அன்னதர் விக்கெட். பிரசன்னா 2 டவுன் பேட்ஸ்மேனா மாஸ்டர் உள்ள வந்திருக்காரு. ஃபுல் ஃபேஸ்ல போட்டாரு. டாட் பால்.
ஐயோ, நல்ல try. சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்ல ரபாடா இந்த டோர்னமெண்ட்ல ஹேட்ரிக் 6 அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் ஒயிட் பால். ஸ்லோயர் ஒன் ஹாஃப் கட்டுற மாதிரி தெளிவாக பாலை பார்த்துட்டாரு. சிங்கிள். ஒரு ஓவர் முடிவுக்கு 3 ரன்னு 2 விக்கெட். செகண்ட் ஓவர் போட கார்த்தி லெஃப்டி. ஓய்யோ, அட்டாக்கிங் டெலிவரி, டாட் பால். செகண்ட் ஒன் லெஃப்டி பேட்ஸ்மேனா திருப்பி கேட்ச் ஆடுவாங்க. கார்த்தி வந்தாரு, நல்ல டேக்கன், நல்ல கேட்ச். அத்தனை பேட்ஸ்மேன் வைத்தி ஆஸ்டம்ஸ்ல ஓட்டல் ஷாட்டுக்கு போனார். டாட் பால். நல்ல நீலகலத்தில் திருகல் பந்து, டாட் பால். நல்ல ஷாட், இன்சைட் அவுட் மாதிரி. ஃபீல்டர் கிடையாது, பெரிய ஓபன் என்று பார்க்கும் பொழுது அதையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று பிடித்திருக்கிறார். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு, டாட் பால். 2 ஓவர் முடிவுக்கு 6 ரன் ஆடி இருக்காங்க, 3 விக்கெட் இழந்து. கிட்டத்தட்ட செட்டி பிச்சாம்பட்டி வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. 46 ரன் தேவை இன்னும். ஆகாஷ் ஸ்ட்ரைக்ல, பவுலிங் எண்டில் வெங்கட். பாட்டம் முட்டு இங்கே கிடக்கும். சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தரையில் டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. ஜேகே இருக்காரு, விக்கெட். அனதர் விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் அஜித். ஒரு சிங்கிள். போன பால் ஒயிட் ஏரிய பால். பால் 10 ஆச்சு, 4. டோர்னமெண்டோட கடைசி பந்து, டாட் பால். இதோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் இந்த டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் 50,000 எடுத்துட்டு போறாங்க. ஹார்ட் லக் திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா. ஹார்ட் லக்னு சொல்ல முடியாது, மச் டிசர்வ் செகண்ட் பிளேஸ் எடுத்துட்டு போறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கான அவார்டு அண்ணன் செட்டி பிச்சாம்பட்டி ராஜ்குமார் அவர்களுக்கு. ஒரே பேட்ஸ்மேன் 50 அடிச்ச பேட்ஸ்மேன். பெஸ்ட் பவுலருக்கான அவார்டு செட்டி பிச்சாம்பட்டி நீலமணி அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் கமிட்டியின் சார்பாக. இந்த மேட்ச் நடந்து முடிந்த மேட்ச்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டருக்கான ஒரு கப்பு அண்ணன் சேவா கிளவன்ஸ் இஃபாஸ் பாய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேன் ஆஃப் த சீரியஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் திருப்பத்தூர் ஏசிசி பாசா ரபாடா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 80+ ரன் ஆடி இருக்காரு, ஹேட்ரிக் 6 அடிச்சிருக்காரு. எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா விளையாண்டுருக்காரு. ஒரு கோல்டு காயின் ஒன்று கொடுக்கப்படும். அண்ணன் காசியனும் சுல்தான் அவர்கள் கொடுப்பார்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். கைதட்டுங்களா கொஞ்சம். கோல்டு காயினும் போது அவருக்கு. இந்த டோர்னமெண்டோட 4th பிரைஸ் வின்னர்ஸ் 20,000 ரூபாய் வித் ஒரு கப். கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. 11 காரைக்குடி அணி 30,000 வித் கப். அது அண்ணன் அப்பாஸ் இருந்து போக அண்ணன் தாசனை கொடுக்குறாப்புல. செகண்ட் பிரைஸ் வின்னர்ஸ் 40,000 பணம், ஒரு கப்பு. ஏசிசி திருப்பூர் பாஷா. கைதட்டுங்க எல்லாரும். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னர்ஸ் செட்டி பிச்சாம்பட்டி 40,000 50,000 வித் கப்பு. கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். கொஞ்சம் கைதட்டுங்க எல்லாரும். வழங்கிய சுமன் குடும்பத்தாருக்கும் எங்களுக்கு 3 நாட்களாக யூடியூப் சேனல் ஹைலைட்ஸை ஒளிபரப்பு செய்திருக்கும் வினோத் மற்றும் நண்பருக்கும் ரியாஸ் அவர்களுக்கும் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த போட்டியை உண்மையாவே இப்போ மைக்கில் நாங்கள் பேசுகிற விட கொடுக்குறோம். அந்த போட்டியை ஒரே ஆள் தான் கஷ்டப்பட்டு எடுத்துக்காப்புல. சிவா அவர் வரல, அங்கே நிற்கிறாப்புல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துக்காப்புல. ரொம்ப நன்றி. கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த முறை இதோட சிறப்பாக நடத்தும். யாரும் நிறைய கூட இருந்தால் மன்னிச்சுக்கலாம். சரி.